இந்த ஆட்சி இனிமேல் தேவையில்லை என்று சாதாரண இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, எல்லாம் என்ன வருது? ஓட்டு போட்டு விட்டோம், தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டோம், பட்டாசு தொழில் பாதிக்கப்படுகிறது, பட்டாசு தொழில் நடக்கவில்லை, பாக்கி பூட்டியாச்சு என்று பெண்கள் கதறுகிறார்கள். இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க பட்டாசு தொழில் நம்பி கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். சிவகாசி பகுதியில் கொண்டு 5 லட்சம் மக்கள் நேரடியாக தொழில் செய்கிறார்கள். இன்றைக்கு அது தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் ரைடு. காரணம் செருப்பு, பச்சை ரப்பர் செருப்பு போட்டிருந்தாலும் சஸ்பெண்ட், தோல் செருப்பு போட்டிருந்தாலும் சஸ்பெண்ட், சஸ்பெண்ட் செருப்பு போடாட்டாலும் சஸ்பெண்ட். என்ன நியாயம், என்ன நேர்மை? இந்த ஆட்சியில எல்லா அநியாயம் நடக்குது. பட்டாசு நம்பிதான் 5 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் சிவகாசி பகுதியில் வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில வயிற்றில அடிச்சாச்சு, 3 மாதத்துல வயிற்றுல அடிச்சாச்சு, பொழப்ப கெடுத்தாச்சு. ஆக உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் செய்கின்ற கைமாறா, நன்றி கடனா? விஜய் வேண்டும், ஆண்டு ஆளட்டும், அவர் எப்படி வருகிறார் பாப்போம் சொல்லி ஆளை பார்க்காம மூஞ்சியை பார்க்காம விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் ஒடுக்கின்றது. காவல்துறை வைத்துக் கொண்டு, காவல்துறை கலெக்டரை வச்சுக்கிட்டு, காவல்துறை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அகம்பாவனம் பண்ண நினைச்சீங்கன்னா அதிமுக பட்டாசு தொழிலாளர்களையும் பட்டாசு தொழிலையும் பாதுகாப்பதற்காக போராட்ட களத்தில் இறங்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பட்டாசு தொழில் பாதுகாப்பதற்காக எனது தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டிலே சிவகாசி பகுதியிலே விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது நாம் அதிமுக சார்பாக நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனை கொண்டு சொன்னாலும் விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்கின்ற மிக பிரமாண்டமான பெரிய தொழில் பட்டாசு தொழில் இன்றைக்கு தொழில் கேள்விக்குறியாகிவிட்டது. பட்டாசு கடைகளுக்கு போய் ரெடி பண்றீங்க, பட்டாசு கடையில போய் ரெடி பண்ணா என்ன இருக்கும்? பட்டாசு கல்ல பட்டாசு தானே இருக்கும். என்ன பட்டாசு இருக்குன்னு கேக்குறீங்க? இது என்ன பண்டல், இது என்ன பாக்ஸ்? இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? வெள்ளக்கட்டி கடையில போய் கருப்பட்டி கடையில போய் பார்த்தேன்னா கருப்பட்டி தானே இருக்கும், பட்டாசு கடையில போய் பார்த்தா பட்டாசு தானே இருக்கும். அதுக்கு ஒரே சஸ்பெண்ட், கடையை போட சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது, தர்மம் கிடையாது. தொழில் செஞ்சு பிழைக்கிறவன ரோட்ல இழுத்து போட வச்சுறாங்க. நான் நினைச்சா, நான் ஆரம்பிச்சு வச்சா சிவகாசி பகுதியிலே பட்டாசு தொழிலாளர்களுக்கான போராட்டம் ஓயாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும். சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறை அதிகாரிகளும் கலெக்டரும் பாலாக்கிறாங்க. இந்த ஆட்சியை நம்பி கெடுத்து போடாங்க. எல்லாரும் தொழில் படி நிம்மதியா பிழைக்கிறான். 1000 ஃபேக்டரி இருக்கு, 7000 கடை இருக்கு. எங்கேயோ ஒரு விபத்து நடக்குதுன்னு சொன்னா எங்க சட்ட விரோதமாக பட்டாசு தயார் பண்றாங்களோ அங்க போய் அவங்கள பிடிங்க. உங்களுக்கு தெரியாதா? விஓக்கு தெரியாதா? ஆர்ஐக்கு தெரியாதா? தாசில்தாருக்கு தெரியாதா? எந்த தோட்டத்துக்குள்ள பட்டாசு தயாரிக்கிற அங்க போய் பாருங்க. அவங்கள பிடிச்சு தடுத்து நிப்பாட்டுங்க. லைசன்ஸ் வாங்கி முறைப்படி கடை வச்சிருக்கிறேன், லைசன்ஸ் வாங்கி முறைப்படி பட்டாசு தயார் பண்றேன், அவளை பூரா இம்சப்படுத்துறீங்கன்னா என்ன நியாயம், என்ன தர்மம்? இதுக்குன்னு ஒரு ரைடு 10 குழு போடுறீங்க. 10 குழு காலையில 7 மணிக்கு ஒரு குழு ரைடு, 8 மணிக்கு ஒரு ரைடு, 11 மணிக்கு ஒரு ரைடு, 12 மணிக்கு ஒரு ரைடு, தொடர்ந்து ரைடு பண்ணா பட்டாசு தொழில் எப்படி செய்ய முடியும்? எந்த தொழிலும் செய்ய முடியுமா? ஏதாவது லைசன்ஸ் பெறப்பட்ட ஃபேக்டரியில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா எங்க நடக்குது? அனுமதி இல்லாம செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் ஆக்சிடென்ட் நடக்குது. அதை தடுத்து நிறுத்துங்க. அதுக்கு நாங்க குறுக்க வரல. அதை விட்டு போட்டு நேர்மையா தொழில் பண்ற எங்கள் பட்டாசு தொழிலாளருடைய வயிற்றிலே அடிக்க நினைத்தால் அதை தடுக்கும் நேரத்தில் கேட்காத பாலாஜி இருப்பார், நிச்சயமாக மாற மாட்டான். நாங்கள் வெற்றி பெறுவோம், வெற்றியை தவற விட்டோம் என்றெல்லாம் கணக்கல்ல. தமிழ்நாட்டு மக்களை, சிவகாசி பகுதி மக்களை காப்பதற்கு நாங்கள் களம்புக தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்றைக்கும் தயாராக இருப்போம். இந்த பகுதி மக்கள் எங்கள் பகுதி மக்கள். இன்னைக்கு வந்தவங்க யாரு எம்எல்ஏ, யாரு மந்திரி, எங்கெங்க இருந்தா வந்திருக்கீங்க? நாங்க இந்த ஊர்ல பிறந்தவங்க, இந்த மண்ணில் பயந்தர்கள். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். இது சிவகாசி மண்ணு, எங்கள் மாவட்ட மண்ணு, எங்கள் மக்கள், நாங்கள் செஞ்ச தொழில், நாங்கள் செஞ்சுட்டு இருக்க தொழில். இந்த தொழிலை கெடுக்க நினைச்சுன்னு சொன்னா அதை தடுக்கின்ற இடத்தில் அதிமுக எடப்பாடியுடைய ஒப்புதலை பெற்று போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை சொல்லி